நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ராமாயண கதை சுருக்கம் கேட்போம். தண்டகாரண்யத்திற்கு ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் பிரவேசமானார்கள். அவர்கள் ரிஷிகள் வரவேற்று சம்பாஷணம் செய்தார்கள். அவர்களை நமஸ்கரித்து அவர்களிடம் விடைபெற்று கொண்டு இவர்கள் காற்றுக்குள் செல்ல, இவர்கள் முன்பு சிங்கம், புலி என்ற இரண்டு தலைகளுடன் ஒரு மலை போன்றதான ஒரு அசுரன் கோரமான உருவத்தில் எதிர்கொண்டு, உங்களை கொன்று இரத்தத்தை குடிக்கப் போகிறேன் என்று கூறினான். முதலில் சீதையை பிடிப்பதற்காக சென்றான். ராமன், லக்ஷ்மணர் இருவரும் அவனுடன் சண்டை போட்டு அவனை பிண்டமாக்கி மண்ணில் புதைத்தார்கள். அவன் ஒரு கந்தர்வன். சாபத்தால் இந்த உருவத்தை எடுத்திருந்ததால் இவர்கள் மூலம் அந்த சாப விமோசனத்தை அடைந்தான். பிறகு சரபங்க முனிவரை கண்டான் ராமன். சரபங்க முனிவர் இவர்களை பார்த்து நமஸ்கரித்து விட்டு ஒரு பெரிய அக்னியை மூட்டி அக்னி பிரவேசம் செய்து நல்லுலகம் சென்றார். அதன் பிறகு இப்படி பல ரிஷிகளை பார்த்து அவர்களை எல்லாம் வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெற்று சென்றார்கள். அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய அரக்கர்களை எல்லாம் கொன்று குவித்தான் ராமன் ஒவ்வொரு இடங்களிலும். இதை பார்த்ததான சீதா பிராட்டி, நாம் மரவுரி தரித்து கொண்டு வந்திருப்பது வனவாசம் செய்து தவம் செய்வதற்காக, தாங்கள் எதற்காக இப்படி எல்லா அரக்கர்களையும் கொன்று குவிக்கிறீர்கள்? அதற்காக நாம் வரவில்லையே, அதற்கு பிரதிஜை செய்யவில்லையே என்று கேட்கிறார். நம்மளை யார் எதிர்க்கவில்லையோ அவர்களை நாம் கொல்லலாமா? அது தவறு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ராமன், கஷ்டப்படக்கூடிய ஜனங்களை காப்பது க்ஷத்திரியனுடைய தர்மம். இந்த வனத்தில் அரக்கர்கள் ரிஷிகளை தவம் செய்ய விடாமல் துன்புறுத்துகிறார்கள். அதனால் அவர்களை கொல்லுவது நம்முடைய தர்மம், முனிவர்களை காப்பதும் நம்முடைய தர்மம் என்பதால் நான் அவர்களை கொள்கிறேன் என்று சொன்னார். இப்படி தண்டகாரண்யத்தில் 10 வருஷ காலங்கள் அவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் வனவாசத்தை கழித்தார்கள். பிறகு அகஸ்திய முனிவரை கண்டார்கள். அவர் மகாவிஷ்ணுவுக்காக விஸ்வகர்மா செய்ததான ஒரு வில்லும் குறையாத அம்புகள் குறையாத ஒரு அம்பரா துணியும் ஒரு கத்தியும் கொடுத்தார். ராட்சசர்களை ஒழிப்பதற்கு இது துணையாக இருக்கும் என்று அனுகிரகம் பண்ணினார். அகஸ்தியருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் அவர்கள் பஞ்சபடியில் ஒரு ஆசிரமம் அமைத்து மீதி இருந்த வனவாச காலத்தை அங்கே கழிப்பது என்று தீர்மானித்தார்கள். அகஸ்திய முனிவர் ராமருக்கு, ரிஷிகளையும் சீதையும் நீ ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு காப்பாற்றுவாயாக என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றார். இவர்கள் பஞ்சபடியை அடைந்தார்கள். அங்கு லக்ஷ்மணன் ஒரு ஆசிரமத்தை கட்டி முடித்தார். அவர்கள் அங்கு வாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ராவணனுடைய தங்கையான சூர்பனகை அங்கு வந்தாள். ராமனை கண்டு, உன்னை நான் மணந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் நீ என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கேட்க, நான் பத்னியுடன் இருக்கிறேன், நீ லக்ஷ்மணனிடம் செல் என்று அங்கே அனுப்பி வைத்தான். நான் சீதையை ஒழித்து விடுகிறேன் என்று அவள் கத்த, ராமனுடைய ஆலோசனைப்படி லக்ஷ்மணன் அந்த அறைக்கைக்கு அங்கஹீனம் பண்ணி அனுப்பினான். சூர்பனகை ரத்தம் பெருக நேராக சகோதரனிடம் கரனிடம் சென்று முறையிட்டாள். கரன், தூஷணன் 14,000 ராட்சசர்களோடு வந்து ராமனை எதிர்த்து சண்டையிட்டார்கள். அனைவரையும் அழித்தான். அதில் திரிசிரன் அப்படிங்கிறவனையும் அழித்தான். மீதி இருந்தவன் அகம்பனன். அவன் ஜனஸ்தானத்தில் இருந்த அரக்கர்கள் எல்லோரும் மாண்டு விட்டார்கள் என்கிற செய்தியை ராவணனிடம் சொன்னான். பிறகு சூர்பனகை அவன் சபையில் வந்து ஜனஸ்தானத்தில் இறந்தவர்களை பழி வாங்க வேண்டும், அதாவது அரக்கர்களை கொன்று குவித்ததான ராமனை பழிவாங்க வேண்டும், அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ராவணன் மாரீச்சனிடம் சென்று ஒரு
பொன்மானாக உருவெடுத்து அந்த ராமர் சீதை லக்ஷ்மணர் மூவரும் தங்கியிருக்கக்கூடியதான ஆசிரமத்துக்கு அருகில் நீ செல் என்று சொல்லி நான் சீதையை கவர்ந்து வந்து விடுகிறேன் என்று சொன்னான். மாரீச்சன் அதற்கு முதலில் சம்மதிக்கவில்லை. இவன் பிடிவாதமாக கேட்க பல ஹிதங்களை சொன்னான், நன்மைகளை சொன்னான். அதையும் அவன் கேட்பதாக இல்லை. அதனால் பகைவனிடம் உயிர் விடுவதை விட ராமனிடம் உயிர் விடுவதை மேல் என்று சொல்லி தண்டகாரண்யம், இருவரும் தண்டகாரண்யம் சென்றார்கள். ராமனுடைய ஆசிரமத்துக்கு அருகில் மாரீச்சன் ஒரு அழகான மானுருவத்தை தரித்து கொண்டு சீதையின் அருகில் செல்ல, அந்த பொன்மானை பார்த்து சீதா பிராட்டி ஆசைப்பட்டு இதை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று ராமனிடம் சொல்ல, லக்ஷ்மணன் இது சரியாகப்படவில்லை என்ற ஆலோசனை கூற, சீதை வற்புறுத்தி எனக்கு வேண்டும் என்று சொல்ல அந்த ராமன் பொன்மானை பிடிப்பதற்காக அருகில் சென்றான். அந்த மான் வேகமாக காட்டிற்குள் ஓடியது. ரொம்ப தூரம் சென்றதும் ராமன் ஒரு பானப்பிரயோகம் பண்ணி அதை கொன்றான். அப்பொழுது மரணிக்கும்போது ஹா சீதை லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி அது உயிரை விட்டது. சீதை அந்த குரலை கேட்டு ராமனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, உடனே சென்று அவனை காப்பாற்று என்று லக்ஷ்மணன் கூற, லக்ஷ்மணன் வந்து அதுக்கு சம்மதிக்காமல் இருக்கவே லக்ஷ்மணனை மிகவும் தூஷித்தால் கடுமையான வார்த்தைகளால். அதை பொறுக்க முடியாமல் லக்ஷ்மணன் அங்கே ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக கூறிவிட்டு ராமனை தேடிச் சென்றான். ராவணன் சந்நியாசி வேஷம் பூண்டு ஆசிரமத்தை அடைந்து பிக்ஷை கேட்பது போல கேட்க, அந்த தர்மப்படி சீதா பிராட்டியின் சந்நியாசியை வரவேற்று அந்த பிக்ஷையிடுவதற்காக செல்ல, அந்த சந்நியாசி தன்னுடைய விருப்பத்தை சொல்லி நீ என்னுடன் வந்துவிடு என்று கூற, அதற்கு முடியாது என்று மறுக்க தன்னுடைய சுயரூபமான ராவண உருவத்தை காண்பித்து ஒரு ரதத்தில் ஏற்றி அழைத்து கொண்டு செல்கிறான். அப்படி ஆகாய மார்க்கமாக கிளம்பும் பொழுது ஜட்டாயு அதை பார்த்து கொண்டிருந்தான். ஜட்டாயு சீதையை மீட்பதற்காக ராவணனிடம் யுத்தம் செய்தது. உடனே ராவணன் அதனுடைய இறகுகளை எல்லாம் கருணை இல்லாமல் வெட்டி வீழ்த்தினான். கீழே விழுந்தது. சீதா பிராட்டி இவன் இப்படி கடத்தி கொண்டு செல்வதை ராமபிரானிடம் சொல்ல வேண்டும் என்று கருணையுடன் கடாட்சித்து விட்டு சென்றாள். இப்படி ரதமானது சென்றது. மேலே செல்லும் பொழுது, ஒரு மலை மீது செல்லும் பொழுது தன்னுடைய ஆடையை கிழித்து அதில் ஆபரணங்கள் எல்லாம் மூட்டையாக கட்டி கீழே எறிந்தாள். இப்படி ராவணன் சீதையை கடத்தி கொண்டு அசோகவனத்தில் அடைத்தான். ராட்சசிகளை காவலுக்கு வைத்து அவளுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்கள் என்றும் அவளை பயமுறுத்துங்கள் என்றும் சொல்லிவிட்டு சென்றான். ராமன் மாரீச்சனை கொண்டு விட்டு திரும்பிய பொழுது பல அபசகுணங்களை கண்டான். பொய்யான குரலில் மாரீச்சன் கத்திவிட்டானே, இதனால் லக்ஷ்மணன் வந்து விடுவானே, சீதைக்கு என்ன ஆகுமோ என்று நினைத்தான். அதன்படியே எதிரில் லக்ஷ்மணன் வர, நாம் மோசம் போய்விட்டோம் என்று நினைத்து லக்ஷ்மணனிடம் இப்படி சொல்ல, ராமனுக்கு பெரிய துக்கம் ஏற்பட்டு வேகமாக வந்து அந்த ஆசிரமத்தை அடைந்தார்கள். அங்கே சீதையை காணவில்லை. ராமனுக்கு துக்கம் மேலும் ஏற்பட மரம் செடி கொடி எல்லாவற்றையும் கேட்கிறான், சீதை எங்கே பார்த்தீர்களா என்று. இப்படி ராமன் தன்னை ஒரு மனிதனாக காண்பித்து அப்படியே தேடிக்கொண்டு வர, ஜட்டாயு பூமியில் கிடக்க ஜட்டாயுவை பார்த்து என்ன நடந்து எங்கள் கை ஜடாயு சீதையை ராமனன் கவர்ந்து சென்றான் என்று கூறி இறந்து போனான். அந்த ஜடாயுவுக்கு உத்தரக்கிரியெல்லாம் செய்துவிட்டு அந்த காட்டில் போய்கின்றது பொழுது தலையும் காலும் இல்லாத ஒரு பெரிய வயறு, 2 நீண்ட கைகள், வயிற்றிலேயே வாய், மார்பிலே கண், இப்படி இருக்கக்கூடியதான கோரமான ஒரு கபந்தன் அரக்கனை கண்டார்கள். அவனுடைய கைகள் 2ஐயும் வெட்டி அவன் தன் உடலை தகனம் செய்தால் சுய உருவம் பெறுவேன் என்று கூற அப்படியே செய்தார்கள். இந்திரனுடைய சாபத்தினால் அவனுக்கு
அப்படி ஏற்பட்டது. அந்த சாப விமோசனத்தை அடைந்து அவர்களை பார்த்து பம்பா தீரத்திற்கு சென்று ரிஷிமுக பர்வதத்தில் வசிக்கும் சுக்ரீவனை நீங்கள் கண்டால் உங்களுக்கு சீதையானவள் கிடைப்பாள் என்று கூறிவிட்டு சென்றான் அந்த கந்தர்வன். பிறகு ராமனும் லக்ஷ்மணும் பம்பையை நோக்கி சென்றார்கள். மதங்க ரிஷியினுடைய சிஷ்யான சபரி வழியிலே அந்த சந்நியாசினியான அவள் இவர்களை உபசரித்து நல்ல மதுரமான பழங்களை எல்லாம் கொடுத்து உபசரித்தால் பிறகு ஒரு தீயை மூட்டி அந்த அக்னியில் பிரவேசித்து மேலுலகம் சென்றாள். பிறகு அவர்கள் தைரியம் அடைந்து பம்பையை நோக்கி சென்றார்கள். மற்றவை நாளை கேட்போம்.